லாஸ்ட் எபிசோட்ல ஷாலினி வந்து சிவாவோட வீட்டுக்கு போயிட்டு எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ஷாலினியோட அப்பாவுக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கும், சிவாவுக்கும் பிடிச்சிருக்கும். சரி, அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில சிவா வந்து ஷாலினியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பாலகிருஷ்ணன் கிட்ட ஷாலினி கிட்டயும் நிஷா கிட்டயும் எனக்கு கொஞ்சம் எல்லாரும் முன்னாடியும் பேசணும், அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு வரான். எல்லாரும் வந்ததும் சிவா சொல்றான், நிஷா நீ ரொம்ப அழகா இருக்க, ஷாலினியோட நீ தான் அழகா இருக்க. நான் ஏன் ஷாலினியை வேணும்னு கேட்குறேன்னா, அவ என்ன சேலஞ்ச் பண்ணா. எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் தான் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்து, என்னை எதிர்த்து எனக்காக மாறக்கூடாது, என்னை மாத்துற மாதிரியான கேரக்டர் வேணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது ஷாலினி கிட்ட இருக்கு, அதனால தான் நான் ஷாலினியை வேணும்னு சொன்னேன். ஆனால் மற்ற மாதிரி எந்த பசங்கனாலும் நிஷா ஒன்றை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிஷாவை வந்து புகழ்ந்து பேசிட்டு, ஆனால் ஷாலினி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்பாவும் நீங்களும் ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, என்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட வேண்டாம். நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், ஷாலினி பிடிக்கலன்னு சொல்றா. கடவுளுக்கு என்ன தோணுதோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நிஷாவும் சொல்றா, எனக்கு இவன் வேண்டாம், இவனை விட நல்லவனா எனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு, கடவுள் கையில எல்லாம் இருக்கு, என் தலையில என்ன இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவளும் போயிடுறா. உடனே அம்சவேணி வந்து பத்மாவதி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா என் பரம்பரைக்கு குடுக்க மட்டும்தான் தெரியும், மத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்க தெரியாது அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா ஷாலினி சொல்வா, எனக்கு காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், நீங்க தானே காதல் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எழுப்பி போயிடுவா கோவமா. பாலகிருஷ்ணன் சொல்றான், நீ விடு பத்மாவதி, அவ போக போக புரிஞ்சுப்பா என்னன்னு. சிவா ஆனா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், ஏன்னா அட் அ டைம்ல 2 பொண்ணுங்களையும் சமாதானம் பண்ற மாதிரி பேசிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பயம்னா, உன்னையும் அம்மாவையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க வர்ற மருமகன் அப்படின்னு தான் பயம் இருந்தது. ஆனா சிவா அவங்க 2 பேரையும் ஹேண்டில் பண்ணிடுவான்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இங்க பத்மாவதி வந்து அவங்க சொல்றாங்க, நிஷாக்கும் பிரச்சனை இல்லை, அதனால இந்த கல்யாணத்தை நடத்தியே வைப்பேன் அப்படின்னு அவங்களும் சவால் விடுறாங்க. இங்க பார்த்தா ரவியோட அம்மா போன எபிசோட்ல வந்தாங்க இல்ல, அவங்க நல்லா சமைச்சு போட்டு சாப்பிடுப்பா சாப்பிடு அப்படின்றாங்க. என்ன அடுப்பு ஒழுங்கா இல்லை, நீங்க எப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டது, நாங்க எங்க சமைப்போம், சப்பாத்தி அப்பளம் ஆயிடுமே அப்படின்னு கிண்டல் பண்ணி, நாங்க பெரிய வீட்டை தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா நினைக்கிறாங்க, நீங்க பழைய சோறா சாப்பிடுறீங்க அப்படின்னு சோகமாக்குறாங்க. இவங்க அப்பா வந்து, அங்க சமையல்காரங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீ வந்து சமையல் செய், நாங்களும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு ரவி வந்து, எனக்கு லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, நான் எல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் வரமாட்டேன், நான் உங்க 2 பேருக்கு சமைச்சு போட தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, அவங்க தானே நம்மளுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னா, சாப்பாடு போட்டா மனசாலும் சாப்பாடு போடுவாங்க, பழைய சோறு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சம்பளம் கொடுப்பாங்க, ஆனா 1000 குறை சொல்லுவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்க ரவி வந்து பெரிய ஐயா கிட்ட, அதாவது பாலகிருஷ்ணன் கிட்ட போய் பேசுவாங்க. பேசும்போது அவர் கேட்கிறாரு, நான் உன்னை உன் பையனா தான் நினைக்கிறேன், எனக்காக ஒன்று பண்ணுவியா, நான் ஒன்று சொல்றேன் செய் அப்படின்னு கேட்பாங்க. ரவியும் நான் கண்டிப்பா செய்யறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் அவர் சொல்வாரு, ஷாலினி வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வை. ரவி உடனே சொல்லுவான், நீங்க என் உயிரை கூட கேளுங்க, ஆனா இது மட்டும் முடியாது அப்படின்னு சொன்னதும் என்னன்னு கேட்டது, இல்ல இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு, நானும் இவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் பிடிக்காது ஆனா எதுவும் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்கீங்க, நான் அதை எப்படி செய்யாம இருக்க முடியும், அதனால கண்டிப்பா முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிடுவான். ரவி வந்து அவன் வீட்டுக்கு அலுவலான்னு பார்த்தா அவங்க அம்மா அங்க இருப்பாங்க. அதனால சட்டை மாத்த வந்திருக்கேன், கரைப்பட்டிருக்கு அப்படி சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் அப்படி அழுவான் ரவி. ஷாலினி கிட்ட அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிப்போ, நாளைக்கு அவன் ஃபேமிலி எல்லாம் நான் கூப்பிடுறேன், நீ வந்து காதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணு, கண்டிப்பா நீ காதலிப்ப அவனை அப்படின்னு சொல்றாங்க. ஷாலினி வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும், இல்ல ஏன் அடம் பிடிக்கிறேன், நீ யாரையாவது லவ் பண்றேன்னா சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். ஷாலினி சொல்றா, இல்ல அப்ப இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாங்க. ஷாலினி வந்து ரவியை தேடி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா ரவியோட அம்மா இருக்காங்க. உடனே நீங்க எப்ப வந்தீங்கன்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆனா ரவியோட அம்மா வந்து வேண்டாம் வெறுப்பாதான் பதில் சொல்றாங்க. ஏதாவது வேலையா, ரவியை கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டு ஷாலினி சொல்றான், ஆமா அப்பா கூப்பிட்டாங்க, அதனால ரவி வேணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரவியை கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஷாலினியும் அவங்களும் வெளியே போவாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து, ரவி வந்து சட்டையில அழுக்கு பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வேற சட்டை போடுறான்னு வந்திருப்பான். அந்த சட்டையை எடுத்து பார்ப்பாங்க, அழுக்கே இருக்காது. உடனே அவங்க அம்மா நினைப்பாங்க, ஏன் அவன் போய் சொன்னான் அப்படின்னு. இங்க ஷாலினி வந்து ரவி கிட்ட சொல்லுவா, அப்பா எல்லாம் கூப்பிடல, நான் பேசணும்னு தான் கூப்பிட்டேன். ரவி சொல்றான், எனக்கு தெரியும் உன் ஃபேஸை பார்த்ததும் அப்படின்னு சொன்னதும் ஷாலினி வந்து என்ன நடந்தது அப்படின்றத சொல்றா. நீ தான் என்னை காப்பாற்றணும், எனக்கு சிவா வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நீ என் ஃப்ரெண்டு தானே, என்னை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. ரவி என்ன பண்றான், அவ பக்கத்துல போயிருந்து அவ கண்ணீரை தொடச்சு விடுறா. அந்த தொடச்சு விடுறத அவங்க அம்மா இந்த சைட்ல இருந்து பார்ப்பாங்க. அப்புறம் பாட்டி கூட ஒருத்தவங்க சசின்னு இருப்பாங்க இல்ல, அவங்களும் பாக்குறாங்க, ஐயோ இந்த வீட்டுல என்ன நடக்குது,
அப்படின்னு பேசுறாங்க. இங்க ஷாலினி அழுவுறது தாங்க முடியாம ரவியும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.